Hi. In the scheme of education and training, CA course complete structure பேசிக்ல இருந்து 10th ஸ்டாண்டர்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல இருந்து நீங்கள் சிஏ ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 5 to 8 வீடியோஸ் பேட்சாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் சிஏ ஃபவுண்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் சிஏ ஃபவுண்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். எப்போ நான் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் 4 months பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத முடியும். சிஏ ஃபவுண்டேஷனோட எக்ஸாம் எழுத முடியும். ஸோ சிஏ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. சிஏ ஃபவுண்டேஷன் லெவல், சிஏ இன்டர் லெவல், சிஏ ஃபைனல் லெவல், 3 லெவல்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பேப்பர், என்னென்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ, கோர்ஸ் நான் எங்கே ஜாயின் பண்ணலாம், இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்னை கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, ஆர்டிகல்ஷிப் நான் எந்த பேஸில் நான் சூஸ் பண்ணணும், ஆர்டிகல்ஷிப் பீரியடில் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கணும், பிகாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பரான ஒரு ரிவார்டு வந்து சிஏ சர்டிஃபிகேட் கிடைக்குது. நான் வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் பர்சன். அப்போது அது மட்டும் எனக்கு போதாது, எனக்கு நாலேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் ப்ளஸ் சர்டிஃபிகேட் அதுதான் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சைட் கோர்சஸ், அதர் கோர்சஸும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். லைக் ஃபாரன்சிக் ஆடிட், உங்களுக்கு என்ன ஃபீல்டு நல்லா வரும், வெதர் அப்பீல் நல்லா வருமா, இல்லை ஜிஎஸ்டி நல்லா வருமா, இல்லை இன்கம் டேக்ஸ் ஆர் எனி அதர் திங்ஸ், இல்லை டீச்சிங் நல்லா வருமா, நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு எது நல்லா வரும்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் 1 by 1 உங்களுடைய இதை மூவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஃபைனல் குவாலிஃபைடு ஆகிறதுக்கும் உங்களோட நாலேஜ் உங்களோட ட்ராவல் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதுவும் ஈக்குவலாக இருக்கும். உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப சர்வை பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸை வேறு லெவலில் கொண்டு போகலாம். அதே மாதிரி எவ்வளோ டோட்டல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, எல்லாமே நம்ம இங்கே கொடுப்போம். நோ ப்ராப்ளம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் சிஏ இன்டர் கிளியர் பண்ணிட்டீங்க, பட் ஃபைனல் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அதோட கரியர் ஆப்ஷன்ஸ் என்ன, அதுவும் நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஸோ ஆர்டிகல்ஷிப்போட ரியாலிட்டி, எக்ஸம்ஷன் வர்சஸ் பெர்மனன்ட் எக்ஸம்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு அட்டெம்ப்ட் எழுதியிருப்பீங்க, ஒரு எக்ஸாமிஷன் எடுத்திருப்பீங்க, அப்புறம் 2 அட்டெம்ப்ட் எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ அதோட இம்பேக்ட் என்ன, ஸோ நான் புக்ஸ் எங்கே ஆர்டர் பண்ணணும், ஸோ எப்படி என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், எந்த ஃபேக்கல்ட்டி நான் டிபெண்ட் பண்ணணும், இல்லை நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா, நாலேஜை நான் எங்கே அக்வயர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஓகேங்களா? ஏன் ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஃபவுண்டேஷன் வர்சஸ் டைரக்ட் என்ட்ரி நம்ம அடுத்து போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியும். நீங்கள் சிஏ ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் ஃபைனல் லெவலில் கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எல்லா விஷயத்தையும் நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் அவுட்புட் ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக நீங்கள் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயமும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதுக்காகவும் எஃப்ஏக்யூ பேஸ்டு நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் சிஏ ஃபவுண்டேஷன்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10th கிளாஸ் பாஸ் பண்ண உடனே, கிளாஸ் 10th பாஸ் பண்ண உடனே நான் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஃபவுண்டேஷன் கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே,
ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன். எக்ஸாம் கிடையாது. ஒன்லி ரிஜிஸ்டர். சரி, ஓகே. நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னோட ஃபீஸ் எவ்வளோ? ஸோ ஐசிஐ சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹9,000. அதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக சிஏ ஃபவுண்டேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவாங்க, இன்க்ளூடிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்துடும். ஓகே, ரைட்டு. எங்கே நான் வாங்குறது அப்படின்னா, போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லாகின் கொடுத்துருவாங்க. அதன் மூலயமா வாங்கிக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஆஃப்டர் பாசிங் கிளாஸ் 10th. இப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சிஏ ஃபவுண்டேஷன் எப்போ நீங்கள் எழுதணும் அப்படின்னா +2 ஆஃப்டர் அப்பியரிங் இன் கிளாஸ் 12th எக்ஸாமினேஷன். ஆஃப்டர் அப்பியரிங், நம்ம 12th எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்பியர் ஆனதுக்கப்புறம் தான் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமை எழுத முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோ. இந்த கொஸ்டின் பாருங்கள். நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ப்ரெசண்ட்டாக நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் +2 எக்ஸாம் அப்பியர் பண்ணதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் அப்பியரிங் இன் +2 எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை அன் எக்ஸாமினிங் பாடி இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள எக்ஸாமே எழுத முடியும். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் 10th அப்புறம் நான் பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ண உடனே சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் 12th எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபவுண்டேஷனே நான் வந்து எக்ஸாம் எழுத முடியும். சரி, ஓகே சார், நான் எப்போ எக்ஸாம் எழுதுறது, எது கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 months, மினிமம் 4 months டியூரேஷன். பிகாஸ் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் வேணும். மே மந்த்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 1st January ஆஃப் தட் இயர் அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி செப்டம்பர் மந்த் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 1st May ஆஃப் தட் இயர். ஸோ 4 months ப்ரையர். ஜனவரியில் எழுத போகிறீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 1st September ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷனை வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியோட பிளானிங்கோட நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள். பிஃபோர் அப்பியரிங் இன் தி ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன் நான் +2 எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிருக்கணும். அப்போ தான் நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத முடியும். பட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சிஏ ஃபவுண்டேஷன். ஓகே சார், இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். எக்ஸாம் நான் எழுதும்போது தனியாக ஃபீஸ் பே பண்ணணுமா? எஸ், செப்பரேட் ஃபார்ம். அதாவது எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ ஒரு 2 months பிஃபோர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை 1 month பிஃபோர், 2 months பிஃபோர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு செப்பரேட்டாக ₹1000 ஆர் 500, 1500 ஃபீஸ் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே எக்ஸாம் எழுத போகிறோமோ அந்த பர்டிகுலர் பிளேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஓகே சார், இது எனக்கு ஓகே. சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சிலபஸ் எப்படி, எத்தனை பேப்பர்ஸ் இருக்கும், அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் சினாரி, இந்த ஒரு 2 minutes உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் கோர்ஸில் 4 பேப்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங், செகண்ட் பிஸ்னஸ் லாஸ், தேர்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஃபோர்த்து பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 பேப்பர்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 2 பேப்பர்ஸ் நோ எம்சிக்யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்சிக்யூ கிடையாது. இங்கே தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எம்சிக்யூ கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் வந்து சப்ஜெக்டிவ், நம்ம ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சப்ஜெக்டிவ் டைப் நம்ம ரைட் பண்ணணும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பேப்பர் இருக்கு இல்லையா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் வந்து பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் பிஸ்னஸ் எக்கானமிக்ஸ். இந்த 100+100 பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப், ஒன்லி ஆப்ஜெக்டிவ், எம்சிக்யூ பேஸ்டு. அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டினும் நான் தப்பாக ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா 0.25 மார்க்ஸ், அதாவது 0.25 மார்க்ஸ் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக
பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கிடையாது, நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ஸோ அக்கவுண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லா பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்டேஷன் சிஏ ஃபவுண்டேஷனில் இருந்து ப்ராப்பர் கைடன்ஸ் மூலமாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்டர் ஃபாலோ ஆகும். ஃபைனலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பிகாஸ் ஆடிட்டிங் லா நிறைய தியரி பேப்பர்ஸ் பின்னாடி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக 2 வருஷம் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாசிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்லேயும் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஒரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40 மார்க்ஸ் மினிமம் எடுத்தால் போதும். 40 40 40 40. பட் ஆவரேஜாக அக்ரிகேட்டாக நான் பார்க்கும்போது 50% அக்ரிகேட்டாக 50% இருக்கணும். 40% மினிமம். அக்ரிகேட்டாக நான் ஒரு குரூப்பில் பார்க்கும்போது 50% அப்படி எடுத்தால் தான் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் நான் கிளியர் பண்ணுறதா அர்த்தம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். சப்போஸ் இதில் நான் 39 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக ஃபெயில். ஏதாவது ஒரு 60 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸம்ஷன், நான் எடுத்துக்கலாம். அந்த பர்டிகுலர் பேப்பர் எழுத தேவை கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வருஷத்துக்கு 3 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜான் மந்த், மே அண்ட் செப்டம்பர். உங்களுக்கு 120 நாள் டைம் பீரியட் எடுத்துக்கோங்க. 120 to 140 டேஸ். இந்த 4 பேப்பரை ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் வித் 60% எக்ஸம்ஷனோட. ஓகேங்களா? இதோட வேலிடிட்டி பீரியட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷனோடது 4 இயர்ஸ் வேலிடிட்டி பீரியட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் அட்டம்ப்ட் எப்போ உங்களோட எலிஜிபிள் அட்டம்ப்ட் வருதோ அதிலிருந்து 4 வருஷம் வேலிடிட்டி பீரியட். ஓகேங்களா? ரீவேலிடேஷன் நான் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. சிஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரையும் ரீவேலிடேஷன் கிடையாது. திரும்பி அகெயின் நான் பே பண்ணணும். ஸோ ஒரு ஷார்ட் உட்காடுறீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக படித்து அழகாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நாலேஜும் உங்களுக்கு கெயின் ஆகும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் ஏற்படுத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்மீடியட் கோர்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ். சிஏ ஃபவுண்டேஷனோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இன்டர்மீடியேட்டோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபைனலோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கம்மிங் வீடியோவில் பின்னாடி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அஸ் அ மென்டாராக நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளியர் பண்ண நான் எப்போவுமே ரெடியாக இருக்கேன். உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே. ஸோ சிஏ இன்டர்மீடியட் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. எப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது? எப்படி நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது? 2 வழியில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். 2 வே இருக்குது. ஃபவுண்டேஷன் ரூட் இருக்குது, டைரக்ட் என்ட்ரி ரூட். ஃபவுண்டேஷன் ரூட், டைரக்ட் என்ட்ரி ரூட். சரிங்களா? ஃபவுண்டேஷன் ரூட், டைரக்ட் என்ட்ரி ரூட். ஃபவுண்டேஷன் ரூட் அப்படின்னா என்ன? அதாவது என்னோட ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னோட கிளாஸ் 12th நான் கிளியர் பண்ணிட்டேன். சரிங்களா? கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஃபவுண்டேஷன் ரூட்டில் வரலாம். இந்த ஃபவுண்டேஷன் ரூட் விச் மீன்ஸ் சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது சிஏ இன்டரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபவுண்டேஷன் ரூட், இன்னொன்று டைரக்ட் என்ட்ரி ரூட். ஸோ ஃபவுண்டேஷன் ரூட்டுங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம்னா சிஏ ஃபவுண்டேஷன் நம்ம 10th முடிச்சு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். 12th முடித்த உடனே நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சிஏன்ட்டு. செகண்ட் டைரக்ட் என்ட்ரி ரூட்டுங்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இன் காமர்ஸ் அப்படின்னா மினிமம் 55% மார்க்ஸ் இன் காலேஜ் தட் கிராஜுவேட்ஸ். 55% மார்க்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்ட் என்ட்ரியாக உள்ளே வரலாம். ஃபவுண்டேஷன் ரூட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், தேவையில்லை. அது மட்டும் கிடையாது, நீங்கள் கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அதர் தென் இன் காமர்ஸ் அப்படின்னா 60% மினிமம் மார்க்ஸ் இருக்கணும். ஓகேங்களா?
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியேட் லெவல் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க. யார்? கம்பெனி செக்ரட்டரியேட் ஃபைல் கம்பெனி செக்ரட்டரியேட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு நீங்கள் ஐசிஎம்ஏல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்டர்மீடியேட் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக சிஏக்குள்ளே வரலாம். சிஏக்குள்ளே வரலாம். ஓகே, இங்கே பாருங்கள். அண்ட் லாஸ்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா? லாஸ்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன், அது பிகாமாக இருக்கலாம், பிபிஏ, பிசிஏ, என்ன டிகிரியாக வேணால் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் ஜாயின் பண்ணலாமா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொவிஷனலி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ் ப்ரொவிஷனலாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் த்ரூ டைரக்ட் என்ட்ரி ரூட். பட் எப்போ நீங்கள் ஃபைனலாக பண்ண முடியும் அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கிராஜுவேஷன், இந்த மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 55% இல்லை 60% அண்டு 8 months ஆஃப் ஸ்டடி பீரியட், இன்டர்மீடியட் கோர்ஸு நீங்கள் எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரம் தி டேட் ஆஃப் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரொவிஷனலாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கல்ல, அதுலேருந்து 8 months பீரியட், ஸ்டடி பீரியட், தென் நீங்கள் அப்பியர் ஆகலாம் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் எக்ஸாமினேஷன், சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் எக்ஸாமினேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான் ப்ரொவிஷனலி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், டைரக்ட் என்ட்ரி ரூட். என்னோட ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் எழுதலாமா? எப்போ நான் எழுதலாம் எக்ஸாமினேஷன் அப்படின்னாலும் அதே கான்செப்ட் தான். 8 months பீரியட், உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன் இருக்கணும், அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், ப்ளஸ் 8 months ஆஃப் ஸ்டடி பீரியட் இன் இன்டர்மீடியட் கோர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள். நான் வந்து கிராஜுவேஷனில் செக்யூர் பண்ணிட்டேன் ப்ராப்பர் மார்க்ஸு. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறேன். நான் இப்போ அவைல் பண்ணிக்கலாமா? யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் தி இன்டர்மீடியட் கோர்ஸ் த்ரூ டைரக்ட் என்ட்ரி ரூட். ஸோ மார்க்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ண நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் 8 months ஆஃப் ஸ்டடி பீரியட், நீங்கள் இன்டர் எக்ஸாம் எழுதலாம், இன்டர் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ப்ராப்பராக மார்க்ஸ் வந்து எடுக்கலை, செக்யூர் பண்ணலை கிராஜுவேஷனில். இப்போது போஸ்ட் கிராஜுவேஷன் நான் பண்ணுறேன். கிராஜுவேஷனில் ப்ராப்பர் மார்க்ஸ் 55% ஒரு 60% ரெஸ்பெக்டாக நான் ப்ராப்பராக எடுக்கலை. பட் போஸ்ட் கிராஜுவேஷன் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதே சுச்சுவேஷன் தான். எனக்கு மார்க் ஷீட் நான் ப்ராப்பராக கொடுத்துட்டு கம்ப்ளீஷன் ஆஃப் 8 months ஆஃப் ஸ்டடி பீரியட் இன் இன்டர்மீடியட் கோர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு இருக்கணும். அப்போ தான் நான் அப்பியர் ஆக முடியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நீங்கள் ப்ராப்பராக அந்த மார்க்ஸை நீங்கள் செக்யூர் பண்ணலை, விச் மீன்ஸ் 55% ஆர் 60% செக்யூர் பண்ணல அப்படின்னா, கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன், உங்களோட ப்ரொவிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல்டு அண்ட் நோ கிரெடிட் ஷால் பி கிவன் ஃபார் தி தியரட்டிக்கல் எஜுகேஷன். ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் ப்ரொவிஷனலாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் த்ரூ டைரக்ட் என்ட்ரி ரூட். எப்போ என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் மார்க் ஷீட் ஆஃப் கிராஜுவேஷன், நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க் ஷீட் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு அந்த மார்க் ஷீட் ஷுட் பி சப்மிட்டட் வித்தின் 6 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் தி ஃபைனல் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏப்ரல் 2026 உங்களோட ஃபைனல் செமஸ்டர். மே 2026 சிஏ இன்டர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஜூலை 2026 உங்கள் ரிசல்ட் வந்துருச்சு. அப்போது அக்டோபர் 2026 வித்தின் 6 monthக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 8 months பீரியட், ப்ரொவிஷனல் பீரியட். இங்கே பாருங்கள், கட் ஆஃப் டேட் எது? சிஏ இன்டரும் அதே மாதிரி தான். இயர்லி த்ரைஸ், 3 டைம் இயர்லி, ஜான், மே அண்ட் செப்டம்பர் இயர்லி த்ரைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஐசிஎல்ஏ. ஓகேங்களா? ஸோ எப்போ நான் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, என்னோட எக்ஸாம் மே மந்த்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன் ஆர் பிஃபோர் போஸ்ட் செப்டம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். அப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
அதே மாதிரி செப்டம்பர் மந்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் 1st ஜனவரி ஆஃப் தட் இயர். அதே மாதிரி ஜனவரி மந்த் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 1st மே ஆஃப் ப்ரீவியஸ் இயர். இன்டர்மீடியட் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ? போத் குரூப்ஸ் சேர்த்து 18,000 ருபீஸ் ஐசிஏக்கு நம்ம பே பண்ணணும். இதில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஸ்பெக்டஸ் எல்லா மெட்டீரியலும் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துடும். சார், நான் ஒரு குரூப் மட்டும் எழுதலாமா, ஒரு குரூப் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நீட் டு ரிஜிஸ்டர் போத் குரூப். சிஏ இன்டர்மீடியட் பொறுத்தவரையும் போத் குரூப் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் நான் ஒன் குரூப் அப்பியர் ஆகலாம். ஸோ 2 குரூப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 2 குரூப் சேர்த்து பண்ணி 18,000 நான் பே பண்ணணும். அப்பியர் ஆக போதும். பிகாஸ் நான் ஒரு குரூப்பாக எழுத நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு குரூப் நான் எழுதிட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த குரூப் எழுதலாம், நோ ப்ராப்ளம். சிஏ இன்டரை பொறுத்த வரையும் டோட்டலாக 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 2 குரூப் 1, குரூப் 2. பேப்பர் 1 பாருங்கள், அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். நம்ம சிஏ அண்ட் ஃபவுண்டேஷனில் பார்த்தோம்னா அக்கௌண்டிங், இங்கே அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் 100 மார்க்ஸ். கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ் 100 மார்க்ஸ். டாக்ஸேஷன் வந்து பேப்பர் 3. செக்ஷன் ஏ இன்கம் டேக்ஸ் லா 50 மார்க்ஸ், பி ஜிஎஸ்டி 50 மார்க்ஸ். குரூப் 2ல பேப்பர் 4 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 100 மார்க்ஸ். பேப்பர் 5 ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் 100 மார்க்ஸ். பேப்பர் 6ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்ட் 50 மார்க்ஸ். எப்படி இதில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 30% கேஸ் ஸ்டடி பேஸ்டு சினாரியோ, 70% டிஸ்கிரிப்டிவ் நம்ம எழுதணும். பட் நீங்கள் இதில் ரொம்ப புரிஞ்சுக்கணும், இதில் எம்சிக்யூ இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. பட் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக மென்டார் கூட நான் பண்ணுறேன். இதில் பார்க்கும்போது பாஸ் பர்சன்டேஜ் அதே மாதிரி தான். சிஏ ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தோம் இல்லையா, 40%. இண்டிவிஜுவலாக நான் 40% எவ்ரி சப்ஜெக்ட் நான் கிளியர் பண்ணணும். குரூப் அக்ரிகேட்டாக நான் 50% கிளியர் பண்ணணும். 50% கிளியர் பண்ணணும். அதே மாதிரி தான் குரூப் 2 இண்டிவிஜுவலாக 40%, அக்ரிகேட்டாக 50%. அப்படி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா சிஏ இன்டர் லெவல் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நான் ஒரு குரூப்பாகவும் எழுதலாம், அட் அ டைம் 2 குரூப்பாகவும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து சார், நான் எக்ஸாம்ஷன் வச்சுருக்கேன். ஒரு டைம் எழுதும்போது எக்ஸாம்ஷனை எழுதினேன். இப்போ இந்த சினாரியோ பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் 45, லாவில் 50, டேக்ஸில் 50, மோர் தென் 40 மார்க்ஸ். அதாவது இண்டிவிஜுவலாக நான் 40 மேலே எடுத்துகிட்டு அக்ரிகேட்டாக 50%. அப்போது சிஏ இன்டர் ஃபர்ஸ்ட் குரூப் நான் கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் சினாரியோ பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் 39, லாவில் 60, டேக்ஸில் 70. ஈவந்தோ 2 எக்ஸாம்ஷன் 60க்கு மேலே நான் எடுத்திருந்தாலும் இந்த பர்டிகுலர் குரூப்பில் 40 தாண்டலை இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். அப்படின்னா இந்த குரூப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். பட் ஒரு பேப்பர் தான் எழுத போகிறேன். அப்போ இந்த 2 எக்ஸாம்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 எக்ஸாம்ஷன் அப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபாலோயிங் 3 கான்சிக்யூட்டிவ் அட்டம்ப்ஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இதில் 2 கான்செப்ட் இருக்குது. நார்மல் எக்ஸாம்ஷன், பெர்மனண்ட் எக்ஸாம்ஷன். அதாவது நீங்கள் 60 மார்க்ஸ் ஆர் மோர் இன் எனி பேப்பர் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்டட். அதோட வேலிடிட்டி பாருங்கன்னா நெக்ஸ்ட் 3 அட்டம்ப்ஸ் வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், மேலே நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதோட 3 செப்டம்பர், ஜான், மே 3 அட்டம்ப்ஸ் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 அட்டம்ப்ஸில் 40% ஈச் ப்ளஸ் 50% டோட்டல். சப்போஸ் நான் 60 மார்க் எடுத்துட்டேன், 60 மார்க்ஸ் எடுத்துட்டேன் ஒரு பேப்பரில், அக்கௌண்ட்ஸில் லாவில் 50, டேக்ஸில் 40, அப்படின்னா எனக்கு 150 நான் கிளியர் ஆகிட்டேன்.
சப்போஸ் எனக்கு 3 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா, நான் டெஃபினட்டாக இந்த பேப்பரும் 50 மார்க்ஸ் எடுத்து நான் ஸ்கோர் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் பர்டிகுலர் குரூப்பில் நான் சப்போஸ் 2 பேப்பர் இருக்கு இல்லையா, 50-50 மேலே எடுத்துட்டேன் அப்படின்னா, 50-50க்கு மேலே எடுத்துட்டேன்னா பர்மனன்ட் எக்ஸப்ஷன். இந்த பர்டிகுலர் பேப்பர், இந்த பர்டிகுலர் குரூப் நான் எழுத தேவை கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ரிஜிஸ்ட்ரேஷனோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். சிஏ இன்டர்னல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், 5 வருஷம் என்னோடய வேலிடிட்டி. அதுக்கப்புறம் நான் ரீவேலிடேஷன் பண்ணிக்கலாம். 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போகும். நல்லா புரிஞ்சுக்கணும், ரீவேலிடேஷன் பர்மிட்டட் ஒன்லி ஒன்ஸ். ஒரே ஒரு தடவை தான் சிஏ இன்டருக்கு இருக்குது. பட் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் சிஏ ஃபைனலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஏ ஃபைனல் கோர்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நான் சிஏ ஃபைனலை ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்போ பண்ணலாம்? 2 குரூப்பு சிஏ இன்டர் எக்ஸாமினேஷனோட 2 குரூப்பும் நான் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் நாட் எக்ஸாம். எக்ஸாமுக்கு தனி கேட்டகரி இருக்குது. ரிஜிஸ்டர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல் SPOM சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட கவர்மெண்ட் ஐசியோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 22,000. இது நம்மளுக்கே தெரியும். மெட்டீரியல் நம்மளுக்கு வந்துடும், ப்ராப்பராக கொடுத்துருவாங்க, வாங்கிக்கலாம். ஓகே, நோ இஷ்யூ. அடுத்து ஃபைனல் பேப்பர்ஸ் மொத்தமாக 6 பேப்பர்ஸ் இருக்குது. 2 குரூப்பு எப்படி சிஏ இன்டரில் பார்த்தோமோ அதே மாதிரி. பேப்பர் 1 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், பேப்பர் 2 அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பேப்பர் 3 அட்வான்ஸ்ட் ஆடிட்டிங், அஷூரன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அங்கே நம்ம சிஏ இன்டரில் பார்த்தோம், எத்திக்ஸ் பார்த்தோம், ஆடிட்டிங் பார்த்தோம். இங்கே அட்வான்ஸ்டு ஆடிட்டு. ஓகே. குரூப் 2 பேப்பர் 4 டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன், பேப்பர் 5 இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, சிஏ இன்டரில் நம்ம டாக்ஸேஷன் ஒரு சப்ஜெக்டில் 2ஆக பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் 50 மார்க்ஸ், ஜிஎஸ்டி 50 மார்க்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், டைரக்ட் டேக்ஸ் 100 மார்க்ஸ் பேப்பர் 4. அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் கஸ்டம்ஸ் ப்ளஸ் FTP 100 மார்க்ஸ். ஸோ நான் இன்டர் தரவாக படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ரொம்ப ஈஸி. அதோட அட்வான்ஸ்டாக படிக்க போகிறேன், அவ்வளோதான். பேப்பர் 6 பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் பிஸ்னஸ் சொல்யூஷன், விச் மீன்ஸ் கேஸ் ஸ்டடி பேஸ்டு சினாரியோ. இந்த 5 பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த 5 பேப்பர் ப்ளஸ் SPOMல இருக்க 2 பேப்பரை சேர்த்து ஓப்பன் புக்காக கேட்பாங்க. நம்ம புக்ஸ் கொண்டு போய்க்கலாம். எக்ஸாம் சென்டருக்குள்ளே, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே புக்ஸ் கொண்டு போய் நான் இது பண்ணலாம். ஓகேங்களா? அதை வச்சு நான் எழுதலாம். பட் இதுக்கும் ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன். நான் சிஏ இன்டர் நான் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல ஈஸியாக நான் கிராக் பண்ண முடியும். இந்த 6 பேப்பரை ஒன் ஷாட்டில் நான் எடுக்கலாம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இப்போது எக்ஸாம் நான் எப்போ அப்பியர் ஆகிறது அப்படின்னா, இந்த கேட்டகரி எல்லாமே, அதாவது நான் சிஏ ஃபைனல் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், 22,000 ரூபா பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஐசிஏவோட. அடுத்து 2 வருஷம் ஆர்டிகிள்ஷிப் பீரியட் 2 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டட் அட்வான்ஸ்டு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அட்வான்ஸ்டு ICITS. இந்த 2 நான் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, குவாலிஃபைட் ஆல் தி SPOM மாடியூல்ஸ். இதை முடித்தா மட்டும்தான் சிஏ ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் அப்பியர் ஆக முடியும். சரிங்களா? யூ கேன் அப்பியர் ஃபார் தி ஃபைனல் எக்ஸாமினேஷன் இஃப் யூ ஹேவ் ஃபுல்ஃபில் தி ஃபாலோயிங் பிலோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நான் அப்பியர் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும், ஏதாவது நோட்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் வேணும், இல்லை ஏதாவது ஒரு பெக்குலியர் டாபிக் உங்களுக்கு புரியலை சிஏ ஃபைனலில் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ப்ரொசீஜரல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். சிஏ ஃபைனல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரையும் நம்ம இன்டர் பார்த்தோமா தான் 30% கேஸ் ஸ்டடி பேஸ் சினாரியோ, 70% டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்டிவ். பட் ப்ரொவிஷன்ஸ் அதுக்கு சில ஃபார்மெட்லாம் இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்மெட் பேஸ்டு ஆன்சர் கொடுத்து சப்ஜெக்டை நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. MCQக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க்கிங்.
ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே சிங்கிள் குரூப் எழுதிக்கலாம், போத் குரூப்பும் எழுதிக்கலாம். நம்மளோட கேப்பபிலிட்டியை பொறுத்து. ஸோ கேப்பபிலிட்டி, அவைலபிலிட்டி, டைமிங் எல்லாமே பொறுத்து சிங்கிள் குரூப் எழுதினாலும் அதே மாதிரி தான் 40 மார்க்ஸ் பை இண்டிவிஜுவலாக ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் நான் 40 மார்க்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி அக்ரிகேட்டாக 50 மார்க்ஸ் எடுக்கணும். 50 மார்க்ஸ் எடுக்கணும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, ஸோ அக்ரிகேட்டாக 150 எனக்கு வரணும், 40 எடுக்கணும். சரிங்களா? சிங்கிளாக 40, அக்ரிகேட்டாக 150 நான் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸம்ஷன் நம்ம சிஏ இன்டருக்கு பார்த்தோம் இல்லையா, எக்ஸம்ஷன் வர்சஸ் பர்மனெண்ட் எக்ஸம்ஷன் அதே மாதிரி தான். எக்ஸம்ஷன் நான் எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் 3 கான்சிக்யூட்டிவ் அட்டம்ப்ட்ஸ் வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸில். அதே தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 50 மார்க்ஸ் நான் எடுத்துட்டேன், அந்த 3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் 50 மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா பர்மனெண்ட் எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். இது நம்ம கேட்டு கூட நம்ம ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். நம்ம ஐசியில் ப்ராப்பராக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம எடுத்துகிட்டு அப்படின்னு நம்ம அட்வைஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்களே நம்மளுக்கு கிளியர் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணுறேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோடய வேலிடிட்டி ஃபைனல் கோர்ஸ்க்கு எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஒரு வேலிடிட்டி. எவ்ரி 10 இயர்ஸ் நான் ரீவேலிடேஷன் பண்ணிக்கலாம். 500 rupees பே பண்ணிவிட்டு 500 rupees பே பண்ணிவிட்டு ரீவேலிடேஷன் பண்ணலாம், அன்லிமிட்டட் டைம். பட் சிஏ இன்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன்ஸ். சிஏ ஃபவுண்டேஷன் ரீவேலிடேஷனே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டுட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் போகிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்போ நான் கமெண்ட்ஸ் பண்ணணும், எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னா, இந்த 2 வருஷம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட பொக்கிஷன். லேர்ன் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. நீங்கள் உங்களோட சாய்ஸ் பிக் 4ஆக இருக்கலாம், இல்லை ஸ்மால் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை மிட் ஃபார்மாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். எங்கே ஜாயின் பண்ண போகிறீங்க, எங்கே அந்த உங்களுக்கு தேவையான ஸ்கோப்பை ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. வெதர் இட்ஸ் ஆடிட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண போகிறீங்களா, இல்லை நான் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை லேர்ன் பண்ண போகிறீங்களா, இல்லை அக்கௌண்டிங் இந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட், ஸ்டாட்யூட்டரி ஆடிட், பேங்க் ஆடிட் இது ரிலேட்டடான விஷயங்களை கற்றுக்க போகிறீங்களா அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, எதனை அட்வைசரி லெவலில் பிளான் பண்ணுறீங்களா, உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 வருஷம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நல்லா கற்றுக்கலாம். ஸோ ஃபைனலுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபைனலுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி 6 பேப்பர்ஸ், அந்த 6 பேப்பர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் சைட் பை சைடாக பண்ணும்போது, பிகாஸ் நீங்கள் சிஏ குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்வீட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ஏன்னா உங்களுக்கு நாலேஜும் நல்லா ப்ராப்பராக வந்துடும், எக்ஸாமும் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் மூலமாக. ஸோ நல்லா நீங்கள் சர்வை பண்ணலாம், ஃபோர்ட்ட லைஃப் ப்ராப்பராக செட்டில் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எப்போனா கமெண்ட்ஸ் பண்ணுறது இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆஃப்டர் பாசிங் போத் தி குரூப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் சிஏ இன்டர் எக்ஸாமினேஷன் அண்டு successfully completing 4 weeks integrated course on information technology and soft skills. இந்த 2ஐயும் முடிச்சதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆடிட்டருக்கு கீழே ப்ராக்டிஸ் பண்ணுற ஆடிட்டருக்கு கீழே நான் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப் அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இதுக்கு ப்ராப்பராக ஃபார்ம் இருக்குது, அங்கே சொல்லுவாங்க, நம்ம அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் அசிஸ்டண்ட் வந்து 12 நாள் லீவ் எடுத்துக்கலாம், ஒரு வருஷத்துக்கு 12 நாள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் வந்து வேரி ஆகும். சில ஃபார்ம் வந்து ரொம்ப 5,000, 6,000, 8,000, 10,000 ஆஃபர் பண்ணுற ஃபார்ம்லாம் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரையும் நாலேஜ் எங்கே இருக்கோ நல்ல நாலேஜை நல்லா கற்றுக்கோங்க. அதுதான் உங்களோட பர்சனல் ப்ராக்டிஸ். நீங்கள் ஃப்யூச்சராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு செட்டப் கிளைண்ட்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த ஆடிட்டரோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அட்வைசரை சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் நாளைக்கு ஒரு லெவலில் போய் உட்காரும் போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் மட்டும்தான் நல்லா நீங்கள் கிராக் பண்ணலாம். நல்லா அதுக்கேற்ற திங்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் போகலாம். அதுக்கு வந்து 15,000 rupees ஆஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க ஐசிஏல. இல்லைனா நார்மலாக சிஏ ஆர்டிகல்ஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ்
ICITSS அண்டு அட்வான்ஸ்ட் இன்டகிரேட்டட். இது வந்து CA இன்டருக்கு, இது CA ஃபைனலுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கோர்சஸ் வந்து 4 வீக்ஸ். ரெண்டுமே ICITCSஆ இருக்கலாம், அட்வான்ஸ்டாக இருக்கலாம். ரெண்டுமே 4 வீக்ஸ். ரெண்டுமே 4 வீக்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கு செப்பரேட்டாக சார்ஜஸ் இருக்குது. இதை நம்ம ப்ராப்பராக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ICITSS இஸ் டு பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கமென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கோர்ஸை நான் முடிக்கணும். பட் அட்வான்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அதாவது ஆர்டிக்கல் அசிஸ்டடாக நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், பிஃபோர் அப்பியரிங் ஃபைனல் எக்ஸாமினேஷன், ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த AACAT முடிச்சாங்க. ரெண்டுமே 4 வீக்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல் SPOM. இதில் 4 செட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஓனாக நீங்களே ரைட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் ஃபார் ஃபைனல் கோர்ஸ் 4 செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல், செட் A, செட் B, C அண்ட் D. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, செட் A அண்ட் செட் B, இட்ஸ் அ மேண்டேட்ரி. இந்த செட் C அண்ட் D இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சூஸ் ஒன். எது வேணால் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 100 மார்க்ஸ். இதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். 50 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம். மினிமம் 50 மார்க்ஸ். இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட் நாலேஜ், அதாவது செட் A அண்ட் Bயில் எக்ஸ்பர்ட் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க செட் C அண்ட் Dயில். ஸோ மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் தட் மாடியூல். இதில் தான் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அட்டம்ப்ட் நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட் வேணால் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நெகட்டிவ் மார்க்ஸும் உங்களுக்கு கிடையாது. அட்டம்ப்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. டோட்டலாக 10 சப்ஜெக்ட், 4 சப்ஜெக்ட் நீங்கள் எழுதினா போதும். ஐசிஐயோட அஃபிஷியல் போர்ட்டல்லே இருக்குது. புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் சீரியஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாக வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த மார்க்ஸ் நீங்கள் இதில் SPOMல செக்யூர் பண்ணுற மார்க்ஸ் வந்து உங்களோட ஃபைனலோட மார்க்ஸோட அக்ரிகேட் ஆகாது, ஆட் பண்ண மாட்டாங்க. இது செப்பரேட், அது செப்பரேட். ஓகேங்களா? பட் நம்ம CA ஃபைனல் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இது கிளியர் பண்ணல அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் இதுவும் ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக கிளியர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து, சார் நான் CA இன்டர் கிளியர் பண்ணிட்டேன், பட் என்னால் ஃபைனல் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட் இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, both the groups of intermediate examination semi qualified, which means CA inter clear பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 2 வருஷம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டட் அட்வான்ஸ்டு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் முடிச்சிருக்கணும். SPOM முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக வித்தவுட் சிக்னேச்சர் நார்மலாக நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் இந்த மாதிரி ரிலேட்டடான திங்ஸ் உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு CA ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம் ஃபார்ம் CA ஃபார்முக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு ஜாபுக்கு போடுறீங்க, இல்லை MNC கம்பெனியில் Big 4க்கு போடுறீங்க அப்படின்னா இது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்கும் அடுத்த லெவலில். ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். CA ஃபவுண்டேஷனை பொறுத்த வரையும் 9,000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் ஃபீஸ்க்கு வந்து 1,500 to 2,000 rupees ஒவ்வொரு தடவை நீங்கள் ரைட் பண்ணும்போது. கோச்சிங் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், 15,000 to 25,000 ஆகும். இன்னும் நீங்களே செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். பட் கான்செப்டை நீங்கள் தரவாக பில்ட் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபைனல் நான் சொன்ன மாதிரி இன்டர் ஃபைனலுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்க்கும்போது 25,000 to 35,000 ஃபார் CA ஃபவுண்டேஷன். CA இன்டர்மீடியேட் பார்க்கும்போது
ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஐசிஐக்கு நம்ம பே பண்ண போகிறது 18,000 rupees போத் குரூப்ஸ். எக்ஸாம் ஃபீஸ் பார்க்கும்போது 2,500 3,000 rupees போத் குரூப்ஸ். கோச்சிங் 40,000 to 80,000 rupees டோட்டலாக, அதாவது 2 குரூப்பு சேர்த்து. அதே மாதிரி ஐசிஐடிஎஸ் ஐடி ப்ளஸ் ஓரியன்டேஷன் 15,000 to 25,000. இட்ஸ் அ மேண்டேட்ரி. டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,000 1,90,000 ஆகும். பட் இந்த கோச்சிங்கை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எதை நான் அதிகமாக லேர்ன் பண்ண நினைக்கிறேன், எது என்னோடய ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதில் மோர் எஃபர்ட் நீங்கள் இப்போயே போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி போட்டிங்கன்னா சிஏ இன்டர்மீடியட்லேருந்து ஃபைனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சிஏ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 22,000 ஆகும் போத் குரூப்ஸ்க்கு. ஐசிஐக்கு நம்ம பே பண்ணுறதும் எக்ஸாம் ஃபீஸ் 3,300 4,000 rupees ஆகும். கோச்சிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 to 1 lakh rupee ஆகும். டிபெண்ட்ஸ், எல்லாமே டிபெண்ட்ஸ் உங்களோட. இது வந்து ஆப்ஷனல் தான், டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஐசிஐடிஎஸ் மேண்டேட்ரி 15,000 to 20,000. நம்ம 4 weeks கோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, கோர்ஸ் பார்த்தோம் மேண்டேட்ரி. ஸோ டோட்டல் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 90,000 to 1,40,000 டோட்டலாக. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். நாலேஜ் பேஸ்டு ஸ்ட்ராங் இன்டர்னல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்த லெவலில் உங்களுக்கு ஒரு பிராண்ட் ரெகக்னிஷன். நீங்கள் சிஏங்கிறது ஒரு பிராண்ட், அந்த பிராண்டை வச்சு நீங்கள் நாலேஜும் உங்களுக்கு நல்லா கெயின் பண்ணிக்க போகிறீங்க. ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்க. நெட்வொர்க்கிங் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதை நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அதோட டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆர்டிகல்ஷிப் பொறுத்த வரையும் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இது தேவையில்லை. ஸ்டைபன் வந்து 3,000 to 6,000, மேபி 10,000 15,000 கூட சில ஃபார்ம் ஆஃபர் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போயிட்டிங்கன்னா 15,000 rupees பர் மந்த்து. ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு ஏர்னிங் ஸ்லோ தான். பிகாஸ் நீங்கள் லேர்ன் பண்ண தான் இங்கே வந்திருக்கீங்க. நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மணி உங்களை தேடி வரும் ஃப்யூச்சரில். டோன்ட் வரி. சிஏ எக்ஸாமில் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மாதிரி சிஏ இன்டர் அண்ட் ஃபைனலுக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் வேணும், ஏதாவது சம்திங் சில கான்செப்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, இல்லை பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். அஸ் அ மென்டாராக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது சம்ஸ் புரியல, ஏதாவது கான்செப்ட் புரியலைன்னா நீங்கள் எப்போனாலும் அப்ரோச் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ சிஏ எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது நீங்கள் எந்த அட்டெம்ப்ட் எழுத போகிறீங்க, வெதர் இட்ஸ் ஜான் அட்டெம்ப்ட் ஆர் மே ஆர் செப்டம்பர், நீங்கள் தான் டிசைட் பண்ணலாம். அந்த அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ டேஸ் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். எத்தனை நாட்கள் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கான்செப்ட்டுக்கு வந்து நீங்கள் 60% ஆஃப் டைம் ஒதுக்கணும். கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு 20% ஆஃப் டைம் நீங்கள் ஒதுக்கணும். மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் 15% ஆஃப் டைம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கேரண்டீட் எக்ஸாமிஷன் கேரண்டி வித் சிஏ ஃபவுண்டேஷன் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் உங்களுக்கு கம்பல்சரி. அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை டெய்லி ப்ராக்டிஸ். பிகாஸ் ப்ரெசன்டேஷன் அந்த ஃபார்மெட் வந்து யூ ஹாவ் டு நோ. ஃபார்மெட் ப்ளஸ் அந்த ஒர்க்கிங் நோட்ஸ், இதுதான் உங்களுக்கு மார்க்ஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் 70 ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஸ்கோரிங் பிளேஸ். சில பேர்த்துக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சில பர்சன்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும், எக்கனாமிக்ஸ் நல்லா வரும். ஸோ இந்த ரெண்டுமே நான் டாலரேட் பண்ணி 70 75 எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 50 48 எடுத்து கிளியர் பண்ணி கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் லா பொறுத்தவரையும் கீவேர்டுகள் தனியாக நோட்ஸ் இருக்கணும். கீவேர்ட் ப்ரெசன்டேஷனுக்கு தனியாக நோட்ஸ் இருக்கணும். பிகாஸ் இது லாஸ்ட் டே 1 day பிஃபோர் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தோன்னா அவங்கள மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ரிமைண்ட் ஆகும். செக்ஷன் நம்பர் நீங்கள் கோட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா போனஸ். எப்போவுமே லா பொறுத்த வரையும் ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், ரைட் பண்ணணும். டெஃபினட்டாக நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க தான் உங்களுக்குள்ளேயே சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ளே போய் உட்காரும். அங்கே நீங்கள் எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாக்குன்னு தனியாக நோட் புக் போடுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 3 to 6 சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாக்கு தனியாக நோட் புக் போடுங்க. மேத்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும் கான்செப்ட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும்.
டயக்ராம், ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள். ஃப்ளோ சார்ட் மாதிரி. ஏன்னா பிகாஸ் அந்த ஃப்ளோ சார்ட் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்காது. நீங்கள் அழகாக இந்த கான்செப்டை உள்வாங்கிக்கிட்டு நீங்களே ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சென்டென்ஸ் வித் கோர் ஆப்ஜெக்டிவ் என்ன கேட்டிருக்காங்களோ. ஸோ கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மொதல் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் உள்ளே வந்தெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் 60% எக்ஸாம்ஷனோட. டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ், 4 to 6 ஹவர்ஸ் போதும். 2 மணி நேரம் அக்கௌண்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லாக்கு ஒரு 1.5 மணி நேரம், மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு 1 மணி நேரம். ஸோ டெய்லி கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். செகண்ட் ரிவிஷன். அதாவது இந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் நான் உட்காந்தேன் அப்படின்னா 7 நாளைக்குள்ளே ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸு உங்களுக்குன்னே ரெடி பண்ணணும். ஏன்னா உங்களுக்குன்னு நீங்கள் உழைச்சாதான் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரிவிஷன். ஒன் டே பிஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு சின்ன நோட்ஸு, சின்ன பாயிண்ட்டு எழுதி வச்சு, ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுருக்கிட்டு போகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பண்ணிட்டு போகிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல மைண்டு உங்களுக்கு ஆப்ரேட்டிவ் ஆகும். எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது அப்போ தான் நிறையா விஷயங்கள் உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ப்ரெசன்டேஷனும் உங்கள் கையில் இருக்கும், கான்செப்டும் கிளியராக இருக்கும். அழகாக நீங்கள் எக்ஸாம் ப்ராக்டிஸை நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். அதே மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஐசியோட மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ப்ரைமரி சோர்ஸு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐசியோட மெட்டீரியல். அதே மாதிரி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ரீடிங் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காதீங்க, ரொம்ப ஃபியராகவும் இருக்காதீங்க. ஃபியராகவும் இருக்காதீங்க. லாஸ்ட் மந்தில் எந்த நியூ டாபிக்ஸ், நியூ கான்செப்ட்ஸும் படிக்காதீங்க. ஈவன் தோ யார் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் என்ன படிச்சுட்டு வந்திருக்கீங்களோ, என்ன நோட்ஸ் எழுதி பார்த்துருக்கீங்களோ, அந்த இடத்துலையே நீங்கள் திருப்பி படிங்க. ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ். ஐசியோட மெட்டீரியலை இக்னோர் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வித் 60+ நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ இன்டர் லெவல் 2ஓட சிலபஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா? குரூப் 1ல் நம்மளுக்கு தெரியும் 3 பேப்பர்ஸ் இருக்குது. குரூப் 2ல் 3 பேப்பர்ஸ் இருக்குது. 30% MCQ ப்ளஸ் 70% டிஸ்கிரிப்டிவ். வி ஹாவ் டு ரைட் இட். நம்ம ரைட் பண்ணணும். சப்ஜெக்டிவ். நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், பேப்பர் 1 அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ். இது சூப்பர் ஸ்கோரிங். மினிமம் 60 மார்க்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ணலாம். 60% செக்யூர் பண்ணலாம். அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். ஒர்க்கிங் நோட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க்கிங் நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1ல் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார்மேட்டு எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணணும், எங்கே நான் ஒர்க்கிங் நோட்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி எப்படி நான் ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எந்த கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். பிகாஸ் எனக்கு 60 மார்க்ஸ் நான் எடுத்து ஆகணும். அப்போது ஃபர்ஸ்ட்டு 1A எனக்கு தெரியுது, இல்லை 3B எனக்கு தெரியுது, 3C இல்லை 4A 4B எனக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியுது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் ப்ரெசன்டேஷன் வித் ஒர்க்கிங் நோட்ஸோட ப்ராப்பராக கொடுத்துட்டு என்னோடய டைமும் சேவ் பண்ணுறேன். நான் ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு 55 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டேன். ரிமைனிங் 1 ஹவரில் ஒரு 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக 65லேருந்து 70 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில். செகண்டு லாவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கீவேர்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஐசியோட மெட்டீரியல் அந்த சோர்ஸ் கீழே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிற ஆன்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், தென் கன்க்ளூஷன். நான் ப்ரொவிஷன் ரைட் பண்ணுறேன். என்ன ப்ரொவிஷன், இந்த பர்டிகுலர் 5 மார்க்ஸ் கொஸ்டின் என்ன கேட்குது, ப்ரொவிஷன். சரிங்களா? ஃபேக்ட்டு ப்ளஸ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அந்த ப்ரொவிஷனுக்கு அனாலிசிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தென் கன்க்ளூஷன். அது 1 பேஜோ பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் இல்லை 2 பேஜஸோ. 8 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 2 to 3 பேஜஸ் கூட நீங்கள் எழுதலாம். பட் அதுக்கு அந்த கீவேர்ட் ப்ளஸ் லாவோட அந்த ரீடிங் அப்சர்வ் பண்ணுறது அதை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக பண்ணோன்னா சீக்வென்ஷியல் ஃபார்மேட்டான எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேப்பர் 3 டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. இன்கம் டேக்ஸ் 50 மார்க்ஸ், ஜிஎஸ்டி 50 மார்க்ஸ். இதில் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும்.
ரொம்ப கீ ஏரியா பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ். பிகாஸ் லேட்டஸ்ட்டாக ரொம்ப சேஞ்சஸ் இன்கம் டேக்ஸ்லேயும் சரி, ஜிஎஸ்டிலையும் சரி ரொம்ப சேஞ்சஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அது ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நம்ம போட்டு வரோம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 50% ப்ராக்டிக்கல், 50% தியரி. 50 ப்ராக்டிஸ், 50 தியரி. கான்செப்டை நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. வெதர் இட்ஸ் சேலரியாக இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், பிஸ்னஸ் இன்கமாக இருக்கலாம், ப்ராப்பர் ஃபார்மெட்டு, கேபிட்டல் கெயின் ஆர் டிடக்ஷன், அதர் சோர்சஸ், எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், ஓல்டு ரெஜிம் ஆர் நியூ ரெஜிம், என்ன கான்செப்ட் இருக்குது, அதில் நான் தெளிவாக இருக்கணும். அந்த ப்ரெசன்டேஷன் ஃபார்மெட்டு, அந்த ப்ரெசன்டேஷனை எவ்வளோ டைமுக்குள்ள நான் ஃபில்லப் பண்ணுறேன். 7 minutes ஆர் 5 minutes ஆர் 12 minutes ப்ளஸ் கான்செப்ட்ஸ், ஒர்க்கிங் நோட்ஸ் 1 or 2 minutes ஆர் 5 minutes. ஸோ இந்த டைமிங் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் ட்ரிக்கியாக இருந்தாலும் கான்செப்ட்ஸ் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 3 டாக்ஸேஷன் கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு 15 மார்க்ஸ் அந்த மாதிரி 14 to 15 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. இன்கம் டேக்ஸில் ஜிஎஸ்டியில் 10 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அந்த 10 மார்க்ஸும் அதே தான் பிக் கொஸ்டின் தான். உங்களுக்கு இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம், பிளேஸ் ஆஃப் சப்ளை உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ இது கூட்ஸா சப்ளையா, ஸோ நம்ம அதை ப்ராப்பராக அலைன் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நான் கிராக் பண்ணலாம். பிகாஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ், எனக்கு டாக்ஸேஷனில் நல்ல கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, எனக்கு நான் ப்ரெசன்டேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை கூட நீங்கள் ஒரு ஸ்கோரிங்கை மாற்றலாம், 60% மாற்றலாம். அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ்டிங். ஃபார்முலாக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு புக்கு சரிங்களா, நீங்கள் புக் எழுதி ஃபார்முலா ஓனாக நீங்களே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வித்து சம்ஸோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரிப்பீட்டட் சம்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக லாஸ்ட் ஒரு 5 to 7 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிப்பீட்டட் சம்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு காஸ்டிங்கை பொறுத்த வரையும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஃபார்முலா மெமரி டெக்னிக் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஃபார்முலா மெமரி டெக்னிக் தெரிஞ்சால் போதும். காஸ்டிங்கில் சம்டைம் நம்மளுக்கு ரொம்ப லக்காக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக வர ஆரம்பிக்கும். வந்துச்சுன்னா ஈஸியாக 55 to 65 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் காஸ்டிங்கை பொறுத்த வரையும். அடுத்து பேப்பர் 5 ஆடிட் அண்ட் எத்திக்ஸ். இது வந்து தியரி ரொம்ப ஹெவியாக இருக்கிற சப்ஜெக்ட். டெய்லி ரிவிஷன் மேண்டேட்ரி. டெய்லி நம்ம ரிவிஷன் பண்ணணும். பிகாஸ் என்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி எத்திக்ஸ் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து படிக்க தான் அது நாலேஜ் வரும். பிகாஸ் இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் சிஏ ஃபைனலில் அட்வான்ஸ்ட் ஆடிட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக்ஸ் நம்ம தரவாக இருந்துக்கணும். கீவேர்ட்ஸ் அதே மாதிரி கீவேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஹெட்லைன்ஸ், ஹெட்டிங்ஸ் இருக்கணும். ஐசிஐயோட லாங்குவேஜஸ், பிகாஸ் அவங்க புக்கில் படிக்கணும் இல்லையா, அந்த லாங்குவேஜஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், எல்லாமே ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இஃப் யூ நோ ஹவு டு ரைட் இட் இன் அ ப்ராப்பர் வே. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். பேப்பர் 6 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வித் எஸ்எம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாமே ப்ராக்டிக்கல். டெய்லி நீங்கள் ப்ராப்ளம் போட்டு பாருங்கள், இல்லைனா வீக்லி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போட போகிறேன். கான்செப்ட் ஓரியன்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்எம்ங்கிறது தியரி சப்ஜெக்ட். ஸோ டெய்லி ரிவிஷன் நீங்கள் மேக் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் 10 நாளைக்குள்ள, அதாவது நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னா 10 நாளில் முடிக்கணும். அந்த மாதிரி ரிவிஷன் புக்கு நீங்கள் ரெடி பண்ணணும். ரிவிஷன் புக்கு ஃபைனல் ரிவிஷன் வந்து பிஃபோர் எக்ஸாம். ஒரு என்சிக்யூவோட ப்ராப்பர் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஸ்டின் பேங்க் இதில் நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கிடையாது. சிஏ இன்டருக்கு ஃபைனலுக்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சிஏ இன்டரை நீங்கள் அழகாக நாக் பண்ணலாம். ஸோ இது உங்களோட மார்க்ஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்ஸ் கிடைக்க என்னோட விஷஸ். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கோடிங்கில் 68, பிஸ்னஸ் 61, மேக்ஸில் 55, எக்கனாமிக்ஸில் 62, ஸோ 246, 61.5% சிஏ ஃபவுண்டேஷனில். அதே மாதிரி சிஏ இன்டரில் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் 58, லாவில் 55, டாக்ஸேஷனில் 70. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் கிளியர். அதே மாதிரி செகண்ட் குரூப்பில் காஸ்டிங்கில் 60, ஆடிட்டில் 52, எஃப்எம்எஸ்அப்பில் 68. செகண்ட் குரூப்பு கிளியர். சிஏ ஃபைனலும் அதே மாதிரி தான். சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிளானிங் வேணும்னா என்னை கேளுங்க, நோ இஷ்யூ. இல்லை பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.